மடத்தானூர் ஏரியில் தங்கப் புதையலா? போச்சம்பள்ளியில் பரவிய வதந்தியால் பரபரப்பு. கிருஷ்ணகிரி போச்சம்பள்ளி அடுத்த மடத்தானூர் கிராமத்தில் உள்ள ஏரியில் புதையல் கிடைத்ததாக பரவிய வதந்தியால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இறுதியில் அது கோவிலில் பயன்படுத்தப்படும் பொருட்கள் என்பது தெரிய வந்ததை அடுத்து கிராம மக்கள் ஏமாற்றமடைந்தனர். சம்பவம் என்ன? மடத்தானூர் ஏரியில் இரவு நேரங்களில் மண் அள்ளும் பணி நடைபெற்று வருகிறது. அப்போது அங்கு பணியாற்றியவர்களுக்கு ஒரு பை கிடைத்துள்ளது. அதில் சில பொருட்கள் இருப்பதை கண்ட அவர்கள் அது என்னவென்று தெரியாமல் அங்கேயே வீசிவிட்டு கிராம மக்களுக்கு தகவல் கொடுத்துள்ளனர். பரவிய வதந்தி. இந்த தகவல் அதிகாலை முதலே ஊர் முழுவதும் பரவியது. ஏரியில் தங்கப் புதையல் கிடைத்திருப்பதாக வதந்தி காட்டுத்தீயாக பரவ சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான மக்கள் ஏரி பகுதியில் குவியத் தொடங்கினர். அதிகாரிகளின் ஆய்வு. தகவல் அறிந்த போச்சம்பள்ளி வருவாய் ஆய்வாளர் ஆர்.ஐ. குமரவேல் மற்றும் போச்சம்பள்ளி போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து ஆய்வு நடத்தினர். அப்போது ஏரிக்கு அருகே வீசப்பட்டிருந்த பையை மீட்டு சோதனையிட்டனர். உண்மை நிலவரம். அந்த பையில் இருந்தவை கோவில்களில் பயன்படுத்தப்படும் கிரீடம், பூஜைக்கு பயன்படுத்தப்படும் வெண்கல சாமான்கள். பரிசோதனையில் அவை தங்கமல்ல வெண்கல பொருட்கள் என்பது உறுதி செய்யப்பட்டது. யாரோ திருடி வந்த பொருட்களை போலீசுக்கு பயந்து இங்கு வீசி சென்றிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. முடிவு. தங்க புதையல் என ஆவலோடு வந்த மக்கள் அவை வெண்கல பொருட்கள் என்று தெரிந்தவுடன் ஏமாற்றத்துடன் கலைந்து சென்றனர். இருப்பினும் இந்த புதையல் வதந்தி போச்சம்பள்ளி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இன்று முக்கிய பேசுபொருளாக மாறியுள்ளது.